Hudson Curd. வணக்கம், நலம்தானே? சிவகாமியின் சபதம் 17வது பகுதியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இதில் நீங்கள் காட்டுற ஆர்வம் பண்டைய தமிழ்நாட்டினுடைய வரலாறோடு புனைக்கதையை நடுவிலே புகுத்தி அமரர் கல்கி எழுதிய இந்த அமர காவியத்துக்கு நீங்கள் தர ஆதரவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப ரொம்ப முக்கியமான இக்கட்டான ஒரு கட்டத்தில் போன பகுதி நிறைவடைஞ்சிருக்கு. புலிகளுக்கு நடுவிலே ஒரு புள்ளிமான் சிக்கி கொண்டது மாதிரி ஆயனரும் சிவகாமியும் சுரங்கப்பாதையிலிருந்து வெளியில வர நேரம் எதிரில் வராக கொடி பறக்க வாதாபி படை வீரர்கள் வந்து கொண்டிருந்த அந்த சிக்கலான கட்டத்துல தான் நம்ம போன பகுதி கதையை முடிச்சிருக்கோம். இப்போ 17வது பகுதி உங்களுக்காக. சுரங்க வழியிலேருந்து வெளியில் வந்த ஆயனரும் சிவகாமியும் எதிரில் வர அந்த படையை பார்த்தாங்க. படையில் பறந்துட்டு இருந்த அந்த வராக கொடியை பார்த்த உடனே சிவகாமிக்கு முதுகு தண்டில் அப்படியே சிலீர்னு ஒரு அதிர்ச்சி வந்த மாதிரி அந்த இடத்துலையே நின்றுட்டா. ஆயனர் அதெல்லாம் ஒன்றும் நிற்கல, படு சந்தோஷமாயிட்டாரு. ஏன்னா அவர்களுடைய மன்னன் புலிகேசியை பார்க்க தானே அவர் வெளியிலே வந்திருக்காரு. வேக வேகமாக அந்த படையை நோக்கி இவரே நடந்து போகிறார். அவங்க வர மட்டும் கூட இவர் காத்திருக்கல. நடந்து போகிற போதே அவர் மனசில் என்னென்னலாமோ கற்பனைகள். அவர் புலிகேசி மன்னரை சந்திச்சிட்டா மாதிரியும் சந்திச்சு அஜந்தாவினோட அழியாத வர்ண சேர்க்கையை பற்றிய ரகசியத்தை அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டா மாதிரிலாம் கற்பனை பண்ணிட்டு மனுஷன் படுகுஷியா நடந்து போறாரு. அந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல அதை நான் யார்கிட்ட சொல்லுவேன்? நாகநந்தி அடிகள் இருந்தா அவர்கிட்ட தான் சொல்லுவேன். எல்லாவற்றையும் விட அவர் தான் பெரிய ரசிகர். மகேந்திரவர்ம பல்லவற்றை கூட சொல்லலாம். ஆனால் புலிகேசி சக்கரவர்த்திட்டேது தான் இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் அவர் என்ன நினைப்பாரோ என்னவோ. இப்படிலாம் பலவிதமான எண்ணங்களோடு இவர் நடக்கிற போது அவருடைய நெஞ்சத்தினுடைய ஓரங்களில் ஏதோ நிழல் மாதிரி ஒரு நினைவு படர்ந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு 3-4 நாள் அவங்க கமலி வீட்டில் தானே இருந்தாங்க. இருந்தப்போ எப்போ வெளியில் போவோம் துடிச்சிக்கிட்டு ஆயனர் அங்கே காத்துக்கிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ கமலி சொல்லியிருந்தா, சரியான நேரம் வரும்போது நானே கோட்டைக்கு வெளியில் உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தான். ராத்திரிலாம் மனுஷனுக்கு தூக்கம் பிடிக்காது, முழிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு நாள் இரவு அந்த வீட்டுக்கு பின்னாடி இருந்த அந்த யோக மண்டபத்தில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குல்ல, அந்த சிவலிங்கம் லேசாக அசைஞ்ச மாதிரி இவருக்கு சத்தம் கேட்டது. இவர் எழுந்து பார்த்தா அந்த இருட்டில் ஒன்றும் சரியா தெரியல. சிவலிங்கம் லேசாக அசைஞ்சு ஒரு 2-3 வீரர்கள் ஒரு புத்த பிட்சுவை கண்ணை கட்டி அந்த சுரங்கப்பாதைக்குள்ள, அதாவது அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி கொண்டு போற மாதிரி இவருக்கு ஒரு காட்சி தென்பட்டது. ஒன்றும் சரியா தெரியல. அடுத்த நாள் கண்ணனுடைய அப்பா அசுபாலர் இருக்காரு. அவரை பார்த்து, என்னங்க சிவலிங்கத்துக்கு பின்னாடி ஏதாவது போகுதா? நேத்திக்கு நான் பார்த்தேன் ஒரு புத்த பிட்சு கண்ணை கட்டி அதுக்கு பக்கத்தில் கொண்டு போன மாதிரிலாம் எனக்கு ஏதோ தெரிஞ்சுதுன்னு. அசுபாலர் உடனே பயங்கரமாக பெருசாக சிரிச்சிட்டு, நீங்கள் என்ன நான் தூங்கலை சரியாக தூக்க வரலன்னு சொல்கிறீங்களே தவிர பயங்கரமாக தூங்கி கனவெல்லாம் கண்டிருக்கீங்க. சிவலிங்கத்தை அசைக்கிறதுக்கே 10-15 பேர் வேணும். அது அசைகிறதாவது அதுக்கு பின்னாடி யாரையோ கூட்டிகிட்டு போகிறதாவது எல்லாம் உங்கள் கனவு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த எண்ணங்கள் எல்லாம் இப்போ ஆயனருடைய நெஞ்சத்தில் அவர் நடந்து போய்க்கிறப்போ லேசாக வருது. ஏன்னா நாகநந்தியை பார்த்து இந்த விஷயத்தை சொல்லணும்னு உடனே தான் அந்த தொடர்பு அவருக்கு வந்தது. அன்னைக்கு ஒருவேளை தான் லேசாக பார்த்த புத்த பிட்சு ஒருவேளை நாகநந்தியா? இப்போ நாங்கள் எப்படி சுரங்கப்பாதை வழியாக வெளியில் வந்தோமோ அப்படி நாகநந்தியுமே ஒருவேளை இந்த சுரங்கப்பாதை வழியாக எங்களுக்கு முன்னாடியே வெளியில் போயிட்டாரோ அப்படின்னு லேசாக ஏதோ ஒரு நினைவு வருது. ஆனால் அந்த நினைவுகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆர்வமாக அந்த படைக்கு முன்னாடி போகிறாரு. அந்த படை வீரர்கள் எல்லாம் யானை மேலேயும் குதிரை மேலேயும் அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க முகத்தில் என்ன உணர்வு இருந்தது அப்படின்னு கூட அவர் பார்க்குற. அவ்வளவு வெள்ளந்தி அவங்கள பார்த்து, என்னை புலிகேசி மன்னரிடம் அழைத்து கொண்டு செல்லுங்கள், நான் அவரை உடனடியாக சந்திக்கணும், அவரை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன், அவருக்கு என்ன நல்லா தெரியும் அப்படின்னா நீளமா பேசுகிறாரு. அவங்க எல்லாரும் அப்படியே மௌனமாக வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தான் பேசிய தமிழ் மொழி தான் அவங்களுக்கு புரியலையோன்னு நினச்சிக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச அரைகுறை பிராகிருத பாஷையில் அதையே சொல்கிறாரு. மன்னத்தை என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் அவசரமாக அவரை பார்க்கணும். எதுக்காக அவரை பார்க்கணும்னு கேட்குறீங்களா? அஜந்தாவினுடைய
அழியாத வர்ண சேர்க்கை ரகசியம் அவருக்கு தெரியுமாமே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் அவரை பார்க்கணும். என்ன நீங்கள் தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோடு நிற்காம பின்னாடி பார்த்து, சிவகாமி நீ வாம்மா, இவங்களாம் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு வேற சொல்கிறார். அந்த படையை எப்போது ரெண்டாக பிளந்தது. பின்னாடி இருந்து ஒரு வீரன், அவர்களுடைய தலைவன் அப்படின்னு தோற்றம் கொடுக்கக்கூடிய ஒருவன் யானையில் ஏறி முன்னாடி வரான். அவன்தான் சசாங்கன். எந்த தளபதியிடம் புலிகேசி மன்னன் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்தையும் தீயிட்டு கொளுத்து, எல்லா வயல்களையும் அழிச்சிரு, எல்லா சிற்பிகளுடைய ஒரு கையையும் ஒரு காலையும் வெட்டி எடு, எல்லா இளம் பெண்களையும் சிறைப்பிடிச்சிக்கிட்டு வான்னு யார்கிட்ட உத்தரவு கொடுத்தானோ அதே சசாங்கன் தான் அங்கே யானையின் மேலே ஏறி முன்னாடி வரான். ஆயனரையும் சிவகாமியும் அவன் முன்னாடியே பார்த்துருக்கான். ஏன்னா புலிகேசியோடு கோட்டைக்கு உள்ளே வந்த அந்த 50 பொறுக்கி எடுத்த வீரர்களில் இந்த சசாங்கனும் ஒருவன். இவங்களை பார்த்த உடனே ஓ அப்படின்னு ஒரு ஆச்சரிய ஒலி அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. எலிவேட்டிக்கு போன இடத்துல புலியே கிடைச்ச மாதிரி அவனுடைய முக சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போச்சு. ஆயனரை பார்த்து, என்ன சொன்னீங்க, சக்கரவர்த்தியை சந்திக்கணுமா? ஓ தாராளமாக சந்திக்கலாமே, நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேனே அப்படின்னு சொன்ன சசாங்கன் அடுத்த வினாடி தன்னுடைய படை வீரர்களை பார்த்து, அந்த பெண்ணுடைய கண்ணை கட்டுங்க அப்படின்னு கடுமையான குரலில் உத்தரவு பிறப்பித்தான். இப்போ தான் ஆயனர் கொஞ்சமாவது சுயநினைவுக்கு வந்து அந்த வீரர்களினுடைய முகத்தை பார்க்குறாரு, சசாங்கனை பார்க்குறாரு. அந்த கண்களிலே தெரிந்த கொடூரமும் அவர்களினுடைய அந்த பயங்கரமான உக்ரமான மௌனமும் இப்போ தான் அவருக்கு புரிகிற மாதிரி இருக்குது. உடனே என்னது எதுக்காக அந்த பெண்ணுடைய கண்ணை கட்டணும், என்ன சொல்றீங்க அப்படின்னு பதறி போய் கேட்கிறாரு. இதுக்கு சசாங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றான், வேற எதுக்கும் இல்லை, எதுக்காக கண்ணை கட்ட சொல்லுவாங்க, எங்க மன்னர் புலிகேசி எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காரு. காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கிற எந்த சிற்பியை பார்த்தாலும் அவங்களுடைய ஒரு கையையும் ஒரு காலையும் துண்டிக்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அப்படி செய்ய முடியுமா? நீங்க சிற்பிகளுக்கெல்லாம் மகா சிற்பி அல்லவா, எல்லா சிற்பிகளினுடைய குரு இல்லையா, உங்களுக்கு போய் அதை செய்ய முடியுமா? அதனால உங்களுக்கு மாத்திரம் 2 கையையும் 2 காலையும் துண்டிக்கணும்னு இவங்களுக்கு நான் உத்தரவு கொடுக்க போறேன். அதை இந்த பெண்ணு பார்த்தா பயப்படுவாளேன்றதுக்காகத்தான் அவளுடைய கண்ணை கட்ட சொன்னேன் அப்படின்னு சசாங்கன் சொன்னான். அடுத்த வினாடி ஒரு அம்பினால் எய்தப்பட்ட ஒரு குயில் மரணம் அடைகிற தருணத்துக்கு முன்னாடி கிரீச்சுன்னு கத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஐயோன்னு கத்திக்கிட்டு ஒண்ணுமே இல்லாம மயக்கம் போட்டு சிவகாமி தரையிலே விழுந்தாள். கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு சிவகாமி கண்ணை முழித்து பார்த்த போது என்ன நடந்துட்டு இருக்குன்னே அவளுக்கு தெரியல. ஒரு பெரும் கூட்டத்தோடு அவளையும் மயக்கமடைந்த நிலையிலே கூட கையையும் காலையும் உந்தி தள்ளி ஒரு 4-5 பேர் பிடிச்சு தள்ளி நடக்க வைத்து கொண்டிருக்கிற உணர்வு ஒன்று மாத்திரம்தான் இருந்தது. அவளுடைய நெஞ்சத்தில் அப்போது வேறு எந்த சிந்தனையும் இல்லை, எந்த உணர்வும் இல்லை. அவளுடைய நெஞ்சமெல்லாம் ஒரே ஒரு சொல் தான் ஒலித்து கொண்டிருந்தது, அப்பா அப்பா என்கிற ஒரே ஒரு சொல். என்ன ஆயிற்று ஆயன சிற்பிக்கு, அப்பா எங்க, என் அப்பா எங்கன்னு அலறுன்னு அலறுனா அவளுடைய சொல் யார் காதலையும் விழலை. யாரும் அதுக்கு பதில் சொல்லவும் இல்லை. கூட்டமாக தன்னை போலவே பல பெண்கள் அப்படி நடத்தி அழைத்து கொண்டு போகப்படுவதைத்தான் பார்த்தாள். என்ன ஆகிறது, எங்க போறோம், தன் நிலைமை என்ன, எதுவும் புரியல. ஒன்று மாத்திரம் புரிஞ்சுது, இந்த உலகத்தில் எங்கே போர்கள் நடந்தாலும் எந்த காலத்தில் நடந்தாலும் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள் மாத்திரம்தான்ற ஒரு உண்மைதான் அவளுக்கு புரிஞ்சுது. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு தள்ளாடி சிவகாமி நடந்த போது அந்த பாதைக்கு பக்கத்திலே இருந்த சில மரங்கள் அவ பார்வையில பட்டது. அந்த மரங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் ஒளிஞ்சிட்டு நிக்கிற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சுது. நல்ல கண்ணை கூர்மையாக்கிட்டு பார்த்தா நாகநந்தி அடிகள் மாதிரியே இருந்தது. அடுத்த வினாடி தன்னுடைய அத்தனை பலத்தையும் உபயோகித்து தன்னை பிடிச்சிட்டு இருந்தவங்க கையை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஓடி போய் அவருடைய கால்களில் விழுந்து, அடிகளே எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு கதறி 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 சிவகாமி அழுதாள். அங்கே நின்று கொண்டிருந்தது உண்மையாகவே நாகநந்தி பிட்சுதான். ஆயனர் பார்த்தது கனவுல பார்க்கல, அவர் பார்த்தது உண்மையான ஒரு காட்சியைத்தான். இவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதோ சில காரணங்களுக்காக மகேந்திரவர்ம பல்லவரே நாகநந்தி அடிகளை சுரங்கப்பாதையின் வழியாக வெளியே அனுப்பி இருந்தார். இந்த தகவலெல்லாம் யோசிக்க இப்போ என்ன நேரம்? சிவகாமி அடிகளை பார்த்தீங்க, அப்பாவை காப்பாத்துங்கன்னு கதறி அழுதா. அந்த நேரத்தில் அந்த இடத்துல அவளை எதிர்பார்க்காத நாகநந்தியினுடைய கர்ண கொடூரமான முகத்திலே கூட எல்லையற்ற
சோகம் அப்போது ஒரு நொடி வந்து போனது. சிவகாமி, கோட்டையை விட்டு ஏம்மா வெளியில வந்த என்று நாகநந்தி அடிகளே கூட பிளிறுகிற சோக குரலிலே அவளை பார்த்து கேட்டாள். என்னுடைய முட்டாள்தனம் அடிகளே, எங்க அப்பாவை காப்பாத்துங்க, அவர் கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க என்று சிவகாமி அழுகிற போது சசாங்கன் பக்கத்திலே வந்து விட்டான். முன்னாடியே நாகநந்தி அடிகளுக்கும் சசாங்கனுக்கும் அவ்வளவாக ஒத்து போகாது. நாகநந்தி அடிகள் கொடுத்த ஓலையினால்தான் இவங்க படையெடுத்து வருவதே தடைப்பட்டது அப்படின்னு தான் இன்னமும் நினைச்சிட்டு இருக்கான் சசாங்கன். அதனால தான் சசாங்கன் இப்போது நாகநந்தி அடிகளை பார்த்து, இங்கே சுற்று வட்டாரத்திலே இருக்கிற எல்லா பெண்களையும் கைது செய்து வாதாபிக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சக்கரவர்த்தி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நீங்க இதிலே நடுவிலே குறுக்க வந்தீங்கன்னாக்க அரச கட்டளையை மீறிய அந்த குற்றத்துக்காக உங்களை இங்கேயே நான் சிறைப்பிடிச்சிடுவேன். அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து விலகி செல்லுங்கள் அடிகளே அப்படின்னு சசாங்கன் கர்ணக்கடூரமான குரலை நாகநந்தி அடிகளை பார்த்து சொன்னான். நாகநந்தி அடிகள் இப்போது இருந்த நிலையில் அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒரே ஒரு வினாடி அவருடைய எல்லா சிந்தனையையும் தேக்கி சசாங்கனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நாகநந்தி அடிகள் சொன்னார். சசாங்கா, புலி தன் இரையின் மீது கண் வைத்திருக்கிற போது அந்த இரையை பூனை பார்த்தது என்று தெரிந்தால் புலி பூனையை சும்மா விடாது என்று ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சசாங்கனுக்கு சொன்னார். இதை கேட்ட உடனே சசாங்கன் அப்படியே ஒரு மாதிரி திக்பிரம் அடைஞ்சு அங்கேயே நின்னா மாதிரி நின்றுட்டான். நாகநந்தி அடிகள் இப்போது சிவகாமியை பார்த்து, சிவகாமி, என்ன ஆச்சு உங்க அப்பாவுக்கு, எங்கே இருக்கிறார் ஆயனர் என்று கேட்டார். இவங்களைத்தான் கேட்கணும் அடிகளே, எங்க கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு தெரியலையேன்னு சிவகாமி கதறி அழுகிறார். இப்போது சசாங்கன் பிட்சுவை பார்த்து ஒரு மாதிரி இலக்காரமா சிரிச்சுக்கிட்டு, அவர் மகா சிற்பி இல்லையா, அவருக்கு உரிய கௌரவங்களை நாங்கள் கொடுக்க வேண்டாமா, மற்ற சிற்பிகள் மாதிரி ஒரு கால் ஒரு கை வெட்டினா போதாதுன்னு அவருடைய 2 காலையும் 2 கையையும் வெட்ட சொல்லி நான் தான் இப்போ உத்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதுவும் இங்கிருந்தெல்லாம் அதை செய்யக்கூடாது. அதுவும் அந்த பெரிய பாறை இருக்குல்ல, அந்த பாறையினுடைய உச்சிக்கு அவரை அழைத்து கொண்டு போக சொல்லி அந்த இடத்துல இதை செய்ய சொல்லியிருக்கேன். அப்போதான் காஞ்சிபுர கோட்டையிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற வீரர்களுக்கு ஆயனரை நாங்கள் இப்படி செஞ்சுருக்கோன்னு தெரிய வரும். அவங்களுக்கு தெரியற மாதிரி செய்யணுன்றதுக்காக தான் பாறை மேலே ஏற்ற சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட பாறையினுடைய உச்சிக்கு அவர்கள் போய்விட்டார்கள். நீங்கள் இப்போது போகலாம் அடிகளே அப்படின்னு சசாங்கன் சொல்றான். சிவகாமி திரும்பவும் பயங்கரமா கதறி அழறா. அடிகளை, எப்படியாவது என்னுடைய அப்பாவை காப்பாற்றுங்கள். இப்போ நாகநந்தி அடிகள் சிவகாமியை பார்த்து சொன்னார். சிவகாமி, நான் சொல்றதை நல்லா கேளு. இந்த நெருக்கடியான நிலைமையில் ஒரே ஒரு விஷயம்தான் நீ செய்ய வேண்டியது. நீ பல காலம் நடன பயிற்சி எடுத்தவள், உன்னுடைய கால்களுக்கு நல்ல பலம் இருக்கும். அதனால நடப்பதற்கு அஞ்சாதே, இவர்களோடு நீ போ. நான் எப்படியாவது உங்க அப்பாவை காப்பாற்ற நான் முயற்சி எடுக்கிறேன். உன்னையும் இப்ப காப்பாற்றி அவரையும் காப்பாற்ற என்னால முடியாது. இவர்களோடு நீ நடந்து போ சிவகாமி, நீ பயப்படாதே, அவர்களோடு போய்கொண்டே இரு. அப்பாவை நான் காப்பாற்ற முயற்சி எடுக்கிறேன், முயன்றால் காப்பாற்றுகிறேன் என்று நாகநந்தி அடிகள் சொன்னார். அதற்கு மேல சிவகாமி அவரோட பேசுறதுக்கு சசாங்கன் அனுமதி கொடுக்கல. அந்த வீரர்களை பார்த்து அவளை இழுத்து கொண்டு போக சொல்ல திரும்பவும் அவர்கள் அவளை இழுத்து கொண்டு போனார்கள். அடிப்பட்ட பறவையை போல கதறிக்கொண்டு சிவகாமி அவர்களோடு நடந்து போனாள். அவளுடைய நெஞ்சத்திலே இருந்தது ஒரே ஒரு கேள்விதான், பதில் வராத கேள்வி. அவ அப்பாவுக்கு என்ன ஆயிற்று, அவர் காப்பாற்றப்படுவாரா? சசாங்கன் சொன்ன மாதிரி அந்த வீரர்கள் ஆயனரை அப்படியே கையை கட்டி பாறைக்கு மேலே ஏற்றுக்கிட்டு போனாங்க. ஆயனர் பாவம் அப்பாவி, என்ன நடக்கிறதுனே அவருக்கு தெரியல. இந்த உலகத்தில் அரசர்கள் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது சண்டையிடுவது எல்லாமே இயல்பு தான். ஆனால் நம்முடைய தர்ம நூல்கள், நம்ம நீதி நூல்கள்லாம் என்ன சொல்லுகிறது, இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து போகிற போது அங்கே இருக்கிற பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், பசுக்கள் இதெல்லாம் கொல்லக்கூடாதுன்னு தானே நம்ம நீதி நூல்கள் சொல்லுகிறது. இப்படித்தான் யுத்தங்கள்லாம் நடப்பதாகத்தான் இவ்வளவு காலம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். எவ்வளவு கொடூரமான ஒரு மன்னன் இப்படி ஒரு கட்டளையை இட முடியுமா? பெண்களையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு வர சொல்லி என்னை மாதிரி சிற்பிகளினுடைய கையை காலை வெட்ட சொல்லி கூட ஒரு மன்னன் உத்தரவு கொடுக்க முடியுமா? அவருக்கு நம்பவே முடியல. அவருடைய மூளை சிந்திப்பதை நிறுத்திவிட்டது. அவருடைய மனத்திலே ஒரே ஒரு எண்ணம் தான் இருந்தது, என் பெண் என்னை விட்டு பிரிந்து தூர 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 போயிட்டு இருக்கா, அவளை எப்படி காப்பாற்ற போறேன்? சிவகாமி 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 என்று ஒரு சொல்லை தவிர வேறு சொல்லே இல்லாமல் இயந்திரம் போல அவர்களால் செலுத்தப்பட்டு அந்த பாறை மீது ஆயனர் ஏறி 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 போய்கொண்டே இருந்தார்.
கடைசியில பாறையினுடைய உச்சிக்கு வந்த பிறகு எதிரே இருக்கிற காஞ்சிபுரம் கோட்டையிலே இருக்கிற காவல் வீரர்கள் கண்ணுக்கு நல்லா தெரிகிற ஒரு இடத்திலே அவர் நிறுத்தப்பட்டார். பின்னால் இருக்கிற கம்போடு சேர்த்து கட்டப்பட்டார். சரி, இதோடு எல்லாம் முடிந்தது, கையையும் காலையும் நான் இழக்கப் போகிறேன்னு கண்ணை இருக்க ஆயனர் மூடிக்கொண்டார். அந்த கத்தி ஓங்கப்பட்டது. அந்த கத்தி கீழே இறங்குவதற்குள் நிறுத்து என்கின்ற பயங்கரமான கர்ஜிக்கின்ற குரலிலே ஒரு கட்டளை வந்தது. யார் அந்த கட்டளையை சொல்லுவது அப்படின்னு அந்த வீரர்கள் பார்த்த உடனே அசந்து பிரமிச்சு ஒண்ணுமே செய்வதறியாது அப்படியே நின்னாங்க. அந்த தூக்கப்பட்ட அந்த கத்தி தானாகவே அவர்களுடைய அந்த ஆளுடைய கையிலிருந்து கீழே விழுந்தது. அந்த கட்டளையை அவர்களுக்கு பிறப்பித்தது அங்கே நின்று கொண்டிருந்த புலிகேசி மன்னர் தான். சாட்சாத் புலிகேசி மன்னர் அங்கே நின்று நிறுத்து என்ற கட்டளையை சொன்ன உடனே அந்த வீரர்கள் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அப்படியே அந்த கத்தியை கீழே போட்டாங்க. அந்த கத்தியை கீழே போட்ட அந்த வேகத்தில் ஆயனரை எந்த கம்பத்தில் அவங்க கட்டியிருந்தாங்களோ அந்த கம்பம் அப்படியே முறிஞ்சு பெயர்ந்து கீழே விழுந்தது. அந்த கம்பத்தோடு ஆயனரும் உருண்டு 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 பல அடிகள் அந்த பாறையிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. இருள் அவரை சூழ்ந்தது. ஆயனர் கண்மொழிச்சு பார்க்கிற போது அவருடைய பழைய அந்த காட்டு வீட்டுக்கு நடுவிலே ஆயனர் இருந்தார். கால்களிலே பொறுக்க முடியாத ஒரு வலி இருப்பதை தவிர வேறு எந்த உணர்வும் அவருக்கு வரவில்லை. வீட்டை சுத்துமுத்தும் பார்த்தாரு. எத்தனை எத்தனை ஆசையாக, எத்தனை எத்தனை காலமாக அவர் செதுக்கி வைத்திருந்த சிற்பங்கள் எல்லாம் யாரோ ஒரு படம் உள்ள வந்து அத்தனைய நாசம் செஞ்சிருந்தாங்க. ஒரு சிற்பம் கூட பாக்கி இல்லை, ஒரு சிலை கூட பாக்கி இல்லை. ஆசை ஆசையா சிவகாமியை ஆடச் சொல்லி அவளுடைய ஆடல் முத்திரைகளை சிற்பங்களாக வடித்து வைத்திருந்தாரு. அதுல பாதி மூலியா நின்றுட்டு இருந்தது. ஏதோ ஒரு 10-15 சிற்பம் மட்டும் பொழைச்சு ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இதைவிட ஒரு சிற்பிக்கு வேதனை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன இருக்க முடியும்? பயங்கரமான குரலில் ஆயனர் கத்தத்தான் நினைத்தார். தொண்டையிலிருந்து சத்தம் வரவில்லை. கால்களிலே இருக்கிற மகத்தான வலியை தவிர வேறு ஒன்றும் தெரியல. முன்னாடி பார்க்கிற போது புலிகேசி மன்னர் அங்கேதான் நின்று கொண்டிருந்தார். புலிகேசி மன்னரே, இது நியாயமா என்று மாத்திரம் ஆயனர் கேட்டார். அதற்கு மேலே அவருக்கு வார்த்தையும் வரல. இது நியாயமா? எதற்காக இப்படி செஞ்சீங்க? என் பெண் எங்கே இருக்கிறார்? என்ன வேலையை செஞ்சிருக்கீங்க? உலகத்தில் எவ்வளவோ மன்னர்கள் இருக்காங்க, எவ்வளவோ போராட்டங்கள் நடக்கின்றன. நீங்கள் இப்படி செய்யலாமா? என்னை சுற்றி இருக்கிற அத்தனை சிற்பங்களையும் உடைச்சு போட்டிருக்கீங்களே. உங்களினுடைய நாட்டில் தானே கலைகளினுடைய பொக்கிஷமான அஜந்தா இருக்கிறது. அந்த நாட்டுக்கு மன்னரான நீங்கள் இப்படி செய்யலாம்? என்னென்னவோ சொல்லி கத்துகிறார் ஆயனர், கதறுகிறார். ஆயனர் என்னுடைய சகோதரி ஒருத்தங்க அந்த வீட்டில் இருந்தாங்க இல்லையா, இவங்க கூட சிவகாமியனுடைய அத்தை. அந்த அம்மா அங்கே உள்ள எல்லாரும் புகுந்து செய்த இந்த வேலைகளினால என்ன நடந்ததுன்னே புரியாமல் ஒரு ஓரத்தில் அப்படியே விழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. இப்போது ஆயனர் யார்கிட்ட கேள்வி கேட்குறாங்களோ அந்த புலிகேசி மன்னர் இப்போது சொல்லுகிறார், ஆயனரே, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க. விழுகிற போது பல படிகள் உருண்டு உருண்டு போய் உங்களுடைய கால் எலும்பு முறிந்து விட்டது. அந்த கால் எலும்பு முறிவுக்கு என்னால் முடிஞ்ச மட்டும் ஏதோ கட்டு போட்டு அங்கே கொஞ்சம் கூட நிற்காம குதிரையில் நான் உக்காந்து உங்களோடு என்னையும் சேர்த்து பிணைத்து கொண்டு எவ்வளவு வேகமாக இங்கே வர முடியுமோ அவ்வளவு வேகமாக நான் இங்கே வந்தேன். இங்கே வருவதற்குள் இவர்கள் உள்ளே புகுந்து விட்டார்கள். எவ்வளவு சிற்பங்களை உடைக்க முடியுமோ உடைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இனிமேல் சிற்பங்களை தொடாதீர்கள் அப்படின்னு கடுமையாக நான் கட்டளை பிறப்பித்த பிறகு அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இவ்வளவுதான் செய்ய முடிந்தது என்னால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஆயனர் பார்க்குறாரு, இது என்ன புலிகேசி சக்கரவர்த்தி இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகிறாரு. அதுவும் தவிர இந்த குரல் நான் பல காலம் கேட்ட குரல், இது எனக்கு புதிதான குரல் அல்ல. எப்படி இவர் இந்த மாதிரி பேசுகிறாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற போது சாட்சாத் புலிகேசி மன்னராக எதிரே நின்றவர் தன் தலையிலே இருந்த மணிமுடியை கழற்றி கீழே வைத்தார். ஆ, நாகநந்தி அடிகளே, நீங்களா என்று ஆயனர் ஆச்சரியப்பட்டார். ஆமாம், நான் தான் புலிகேசி சக்கரவர்த்தி மாதிரி அந்த பாறையிலே வந்து உங்களுடைய கையையும் காலையும் அவங்க வெட்டுவதற்கு முன்பு நிறுத்துங்கள்னு கட்டளை கொடுத்தது நான் தான் அப்படின்னு நாகநந்தி அடிகள் சொல்றார். இது என்ன ஆச்சரியமான ஒற்றுமை! புலிகேசி மன்னரை போலவே நீங்க இருக்கீங்களே. அந்த முகத்துக்கும் உங்க முகத்துக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லையே. அந்த உருவத்துக்கும் இந்த தோற்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லையே. இந்த நல்ல தமிழை கேட்ட பிறகுதானே எனக்கே புரிந்தது இது என்ன, எப்படி இந்த உருவ ஒற்றுமை
இப்ப நாகநந்தி சொன்னார், ஆமா, உலகத்திலே பல பேர் ஒரே மாதிரி இருப்பார்கள் அல்லவா? நானும் புலிகேசி சக்கரவர்த்தியும் ஒரே உருவத் தோற்றத்தை கொண்டவர்கள். நல்ல வேளையாக அப்படி அமைந்ததனால் இந்த நேரத்தில் அதை நான் பயன்படுத்தி கொண்டேன் அப்படின்னு கேட்குறாரு. இப்பதான் அந்த ஆயனரனுடைய சகோதரி அந்த அம்மா இருக்குல்ல, அது கொஞ்சம் அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வந்து ஆயனரனுடைய காலை பார்க்குறாங்க. கால் முறிந்திருக்கிறது, கட்டு போட்டு இருக்கிறது, ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அம்மா அதை பற்றி எதுவும் கேட்கல. அந்த அம்மா ஒரே ஒரு குரலில் ஜாடையால் கேட்குறாங்க, சிவகாமி எங்கன்னு கேட்குறாங்க. இப்போ தான் ஆயனருக்கு 1000 தேள்கள் கொட்டியது போல என் பெண் எங்கன்ற அந்த கேள்வி வந்தது. ஐயோ, நான் உடைந்து போன சிற்பங்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறேனே, என் பெண் எங்க, சிவகாமி எங்க, சிவகாமி எங்க, சிவகாமி எங்க, என் மகள் எங்கன்னு அலறார் ஆயன சிற்பி. அதே வீட்டில் அப்போ இருந்த அந்த மான்குட்டியும் கிளியும் கூட அந்த இடத்துக்கு ஓடி வந்தது. தன் கண்களால் அந்த 2 வாயிலா பிராணிகளும் அதே கேள்வியைத்தான் கேட்டது, சிவகாமி எங்கே என்று. ஆயனர் இப்போது சொன்னார், நாகநந்தி அடிகளே, என்னை பற்றி எந்த கவலையும் படாதீர்கள். நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் எப்படியாவது சிவகாமியை காப்பாற்றி திரும்பவும் அழைத்து கொண்டு வந்து விடுங்கள். இப்போ நாகநந்தி பிட்சு எழுந்து நிற்கிறார். நான் புலிகேசி மன்னனாகவே போனால் சிவகாமியை காப்பாற்றி இங்கே திருப்பி அழைத்து கொண்டு வர என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ போங்க, ஏன் நிற்கிறீங்க? இதை விட என்ன பெரிய வேலை இருக்குது? அவன் நாட்டியத்தை நீங்கள் ரசித்தது இல்லையா? இந்த உலகம் இப்படிப்பட்ட ஒரு நாட்டிய சிரோன்மணியை இழந்து விடக்கூடாதுன்னு கூட நீங்கள் நினைக்கலையா? நீங்கள் போங்க, என் பெண்ணை காப்பாற்றிட்டு வாங்கன்னு ஆயனர் சொல்கிறார். இப்போ நாகநந்தி பிடிச்சி சொல்கிறார், ஆயனரே, நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்கள். ஒரு பெரும் படை, அந்த படையினுடைய ஒரு பெரும் பகுதி மாமல்லபுரத்துக்கு போயிருக்கிறது. அங்கே இத்தனை ஆண்டுகளாக 1000 சிற்பிகள் உங்களினுடைய தலைமையின் கீழ் எவ்வளவு அருமையான சிற்பங்களை உருவாக்கி இருக்கிறார்கள்னு உங்களுக்கு தெரியும் தானே? அத்தனையையும் இடித்து நொறுக்கி ஒன்றும் இல்லாமல் சிதைப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் அங்கே போயிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1000 2000 வீரர்கள் அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. இப்போ புலிகேசி மன்னனாக நான் போனால் மகாபலிபுர சிற்பங்களை காப்பாற்ற முடியும். இதை உடைக்காதீங்கன்னு நான் சொன்னால் மாத்திரம்தான் அந்த வெறி கூட்டம் உடைக்காமல் நிற்கும். ஆனால் நான் 2 இடத்திலே இருக்க முடியாதே ஆயனரே. நீங்கள் சொல்லுங்கள், நான் புலிகேசி சக்கரவர்த்தி வேடம் அணிந்து போய் சிவகாமியை காப்பாற்றுவதா, மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை காப்பாற்றுவதா, நான் எதை காப்பாற்றுவது என்று நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நாகநந்தி அடிகள் கேட்கிறார். கண்களிலே பொங்கி வருகிற கண்ணீரோடு ஆயன சிற்பி சொல்லுகிறார், 1000 ஆண்டுகள் எங்களுக்கு பின், நமக்கு பின், நம் காலத்துக்கு பின் வாழ இருக்கிற சிற்பங்களை நாங்கள் எத்தனையோ சிற்பிகள் சேர்ந்து இரவு பகலாக 10 வருஷம் 20 வருஷம் உழைப்பினால் செய்திருக்கிறோம். அந்த சிற்பங்கள் போனால் போனது தான், இனி வராது. என் மகள் ஒருத்தி இறப்பதனால், அவள் போவதனால் இந்த உலகத்துக்கு இழப்பு இல்லை. ஆனால் அந்த சிற்பங்கள் வாழ வேண்டும். நீங்கள் போய் மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்களை காப்பாற்றுங்கள். என் மகளை முடிந்தால் கடவுள் காப்பாற்றுவார் என்று அந்த மகா சிற்பி பதில் சொன்னார். அதற்கு பிறகு நாகநந்தி அடிகள் ஒரு நொடி கூட தயங்காமல் மாமல்லபுரத்தின் சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக கிளம்பி போனார். காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த வீட்டிலும் சுற்றி இருக்கிற மரங்களிலும் ஆயனரனுடைய குரல் மோதி மோதி எதிரொலித்தது. என் மகள் எங்கே, சிவகாமி எங்கே, அவளுக்கு என்ன ஆயிற்று என்று அவரனுடைய அந்த அலறல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அந்த மானும் அந்த கிளியும் அவருடைய சகோதரியும் அத்தனை பேரனுடைய மனசிலும் அந்த ஒரு கேள்விதான் இருந்தது, சிவகாமி எங்கே, அவளுக்கு என்ன ஆயிற்று? அந்த ஒரே ஒரு கேள்விதான். என் மனசிலும் உங்கள் மனதிலும் கூட அந்த ஒரு கேள்விதான் இருக்கிறது, என்ன ஆயிற்று அவளுக்கு? அந்த கேள்வியோடு இந்த பகுதியை முடிக்கிறோம். அடுத்த பகுதியில் திரும்பவும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Hudson Card.